நாளை சிவராத்திரி விரதம். இந்துக்களின் மகிமையையும் இந்துக்களின் புனிதத்தையும் உணர்த்தும் விரதம். சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு மன்னார் திருக்கேதீச்சரம் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளன. இந்த ஆலயம் சிறப்பு பெற்ற ஆலயம். பாடல் பெற்ற திருத்தலங்கள் 2, கேதீச்சரம், கோணேச்சரம், அதில் 1 கேதீச்சரம். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் மன்னார் சித்து விநாயகர் இந்து கல்லூரியின் அதிபர் ஐயம்பிள்ளை தயானந்தராஜா அவர்கள். தொலைபேசியினூடாக அவர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மன்னார் திருக்கேதீச்சர திருத்தலத்தில் மகா சிவராத்திரி விழா வழமை போல இவ்வருடமும் நாளை வியாழக்கிழமை மிகவும் விமரிசையாக கொண்டாட திருவருள் கூட்டியுள்ளது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன. அன்றைய தினம் மாலை 6 மணி தொடக்கம் 1ஆம் ஜாம பூசையில் இருந்து 4 ஜாம பூசைகளையும் வசந்த மண்டபத்தில் இடம்பெற இருக்கும் சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளையும் பக்தர்கள் அனைவரும் கண்டு இன்புறும் வண்ணம் அன்னபூரணி நிறுவனத்தின் அனுசரணையுடன் கோவில் முன்றலிலே அமைக்கப்பட உள்ள திறந்த வெளி பெருந்திரையில் சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். மேலும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு அன்னபூரணி நிறுவனம், பூமி அன்னதான சபையினர், மகா சிவராத்திரி மட பரிபாலன சபையினர் மற்றும் அன்னதான மடங்கள் நாள் முழுவதும் தாகசாந்தி திருவமுது சேவையினை வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர். அத்துடன் அரசு தனியார் போக்குவரத்து சேவைகள், தங்குமிட பாதுகாப்பு, சுகாதார வசதிகளும் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே அடியார்கள் இலங்கையின் அனைத்து பாகங்களில் இருந்தும் வருகை தந்து பாலாவி புனித தீர்த்தத்தில் நீராடி ஆலயத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழா நிகழ்வுகளையும் கண்டு இன்புற்று தவுறு இணை கேதீச்சரநாதரின் அருள் பெற்றியும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றி ஐயா. அதே தருணம் ஆலய பரிபாலன சபையினூடாக நமக்கு கிடைத்த அறிவித்தல் இன்னொன்று, கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சிவராத்திரி விழாவில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்துக் கொண்டு புனித மகிமையை புலப்படுத்தும் அந்த கலை நிகழ்ச்சிகளோடும் நீங்கள் சங்கமிக்க திருக்கேதீச்சர ஆலய பரிபாலன சபை ஏற்பாடு செய்திருக்க முடியத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நன்றி ஐயா.